ஹாய்ங்க. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்துட்டு பங்குனி உத்திரம் அன்னைக்கு எடுத்த விலாக் தாங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நான் பங்குனி உத்திரம் அன்னைக்கு எப்படிலாம் வந்துட்டு பூஜை பண்ணேன், அபிஷேகம் பண்ணேன்னா, எப்படிலாம் வந்துட்டு இந்த டே போணுச்சு அப்படின்னு சொல்லி தாங்க நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த டே வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே தான். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். மறக்காமல் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? அன்றைக்கி மார்னிங் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 6:30 போல் வந்துட்டு டேவே ஸ்டார்ட் ஆச்சுங்க. அன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசலில் கோலம் எல்லாம் போட்டுட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் வந்துட்டு சுவாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உருளியில் வந்துட்டு பூ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உருளிக்கு வந்துட்டு பூ போட்டுலாம் வச்சிட்ருந்தேன். அப்போ தான் என் பையன் வந்துட்டு அவரோட சேட்டை வந்துட்டு கொஞ்சம் காமிச்சிட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளியில் பூவெல்லாம் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வாசலில் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டேங்க. அங்கே பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அங்கே வந்துட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு அங்கே வந்துட்டு விளக்கேற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு விளக்கேற்றிட்டு சுவாமிக்கு வந்துட்டு அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தேங்க. இன்றைக்கி நான் முடிஞ்ச அளவு வந்துட்டு காலையிலே ஃபுல்லாக பூஜையெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி ஃபாஸ்டிங் இருக்க போகிறேன். ஈவினிங் ஆயிடுச்சுன்னா நமக்கு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிடும்ல. அப்போ வந்துட்டு எங்கே நம்மளால் அபிஷேகம்லாம் பண்ணாமல் போயிட போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலை தீபம், அதுக்கப்புறம் அபிஷேகம், பூஜைன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு மார்னிங்கே முடிக்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா முருகருக்கு ஒரு 4 அபிஷேகம் பண்ணலான்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணியிருந்தேன். என்னென்னா மஞ்சள், அதுக்கப்புறம் பால், தயிர், அப்புறம் பன்னீர். நான் வந்துட்டு பூஜை பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்லாம் கிடையாதுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக வந்துட்டு பூஜை பண்ணுவேன். இந்த அபிஷேகம் பண்ணுறதும் வந்துட்டு எனக்கு வந்து பழக்கம் இல்லை. எங்கள் வீட்டில் யாரும் பண்ணது கிடையாது. நான் தான் பண்ணுறேன் ஃபஸ்ட் டைம். தைப்பூசத்துக்கு தான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு செகண்ட் டைம். அதனால் வந்துட்டு அபிஷேகமும் ரொம்ப சிம்பிளாகவே வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்கிரகத்தெல்லாம் அதோட இடத்துல வந்துட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜை பண்ணிட்டேங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வாசலில் போயிட்டு பத்தி சாம்பிராணி எல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க வீட்டுக்குள்ளே வந்துட்டு பூஜை பண்ணியிருந்தேன். அப்புறம் என்னங்க பூஜையெல்லாம் சூப்பராக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமானை போய் நேராக வழிபட வேண்டிய நேரம் வந்துருச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம். அதனால தான் நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல ரொம்ப ஸ்பெஷலான டேன்னு. அது இதுக்காக தான். ஏன்னா வந்துட்டு எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி வீக் டேஸ்லாம் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் வந்துட்டு இந்த மாதிரி வீக் டேஸில் வந்துச்சுன்னா நானும் தாரோவும் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு சுவாமியெல்லாம் கும்பிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி வந்துட்டு ஹஸ்பண்டும் இருந்தாங்களா, ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் பயந்துட்டு இருந்தேன். ரொம்ப கூட்டமாக இருக்குமே எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியை கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்கூலில் விட்டுட்டு நாங்கள் 2 பேரும் தாங்க கோவிலுக்கு போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருந்துச்சு. சுவாமியை போயிட்டு நல்ல நிறைவாக வந்துட்டு பார்த்துட்டு பொறுமையாக வந்திருந்தோம் வீட்டுக்கு. ஏன்னா வந்துட்டு பையன் இருந்தானா அவன் அங்கே ஓடுவான் இங்கே ஓடுவானா, நம்மளோட பொறுமைக்கெலாம் அவர் வந்துட்டு ஒத்து வர மாட்டார். இப்படி நாங்கள் 2 பேரும் போகும்போது ரொம்பவே வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக சுவாமியெல்லாம் கும்பிட்டு வந்திருந்தோங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா சொல்லிக்கிற அளவு கூட்டம் இல்லை, ஆனால் ஓரளவு கூட்டம் தான் நாங்கள் போன டைமிங்கில். அதுக்கப்புறம் எப்படி இருந்துச்சோ தெரியல. அன்றைக்கி பார்த்திங்கன்னா அங்கே பின்னாடி வழியாக தான் விட்டுருந்தாங்க. அன்றைக்கி அங்கே போயிட்டு க்யூவில் நின்றுட்டு அதுக்கப்புறம் அர்ச்சனைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய க்யூ இருந்துச்சுங்க சுவாமியை பார்க்குறதுக்கு. ரொம்ப லேட் ஆகலை.
மூவ் ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. அப்படியே வந்துட்டு ஸ்டெக் ஆகிலாம் எங்கேயுமே நிற்கல. அதனால் மூவ் ஆகிக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப சீக்கிரமே வந்துட்டு சுவாமியை பார்த்தாச்சு. சுவாமியை பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் போயிட்டு பிரசாதம் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிடல, அவங்க மட்டும் வாங்கியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது வந்துட்டு பொருள் வாங்கிட்டு போகலாம் தம்பிக்கு, அதுக்கப்புறம் எனக்கும் வளையல்லாம் போட்டுக்கலான்னு ஆசையாக இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் வச்சுருந்தாங்க வாசல்லையே, அங்கேயும் போயிட்டு கும்பிட்டுட்டு அங்கேயும் வந்துட்டு அருகம்புல்லாம் கொடுத்தாங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அதுக்கப்புறம் தாங்க கீழே போயிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு வளையல்லாம் போட்டுக்கிட்டு தம்பிக்கும் வந்துட்டு டாயெல்லாம் வாங்கிக்கிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. நான் வந்து வீடியோவில் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்த மாதிரியே ஈவினிங் வந்துட்டு செம்ம டயர்டாகி போச்சு. நான் இங்கே இருக்கிற முருகர் கோயில் போயிட்டு விரதத்தை முடிக்கலாம்னு நினச்சிருந்தேன். ஆனால் அதுக்கெலாம் வந்துட்டு என்னால் போக முடியல, ரொம்ப டயர்டானதுனால வீட்டிலேயே வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு கேசரி மட்டும் பண்ணி சுவாமிக்கு வச்சுட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு நான் அந்த கேசரியை சாப்பிட்டே விரதத்தை முடிச்சுக்கிட்டேங்க. கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு முன்னாடியே பூஜை பண்ணிடலான்னு பார்த்தேன். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு எங்களுக்கு ஒரு வேலை வந்துடுச்சு. சரி, அந்த வேலையை முடிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆனதுனால தான் கோவிலுக்கு போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமைக்கணும் வேறு. சரி, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் முருகரை போயிட்டு குன்றத்தூர் முருகரையே வந்துட்டு கண்குளிர தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி மனத்தை தேத்திக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜைலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. இந்த விலாக் அவ்வளோதாங்க, இதோட முடியுது. நம்மளோட விலாக் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ணுங்கள். எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க, நான் வந்துட்டு ரிப்ளை பண்ணுவேன். பாய்.